ரைட். ஸோ கவனிங்க, இப்போ ஒரு சமன்பாட்டை இன்னொரு சமன்பாட்டை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் பிரித்து செய்வோம். முதலாவது சமன்பாட்டின் கீழே இரண்டாவது சமன்பாடு, முதலாவது சமன்பாட்டின் கீழே இரண்டாவது சமன்பாடு. ரைட். ஸோ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், சில நேரங்கள்ல பிரிச்சு காட்டுறதுக்கு மார்க்ஸ் தருவாங்க, சில நேரங்கள்ல பிரிச்சு காட்டுறதுக்கு மார்க்ஸ் தருவாங்க. ஸோ சில நேரங்கள்ல மார்க்ஸ் தர மாட்டாங்க, பிரிச்சு காட்டுறதுக்கு சில நேரங்கள்ல மார்க்ஸ் தர மாட்டாங்க. ரெண்டு சந்தர்ப்பம் இருக்குது. சரியா? எப்ப மார்க்ஸ் தருவாங்க எப்ப மார்க்ஸ் தர மாட்டாங்க தெரியாது. சரியா? பேப்பர் ஈஸியாக இருந்தேன்னு சொன்னால் பிரிச்சு காட்டுறதுக்கெல்லாம் மார்க்ஸ் தரப்படும். பேப்பர் ஈஸியான பேப்பராக இருந்தால் பிரிச்சு காட்டுறதுக்கான மார்க்ஸ் தரப்படும். பேப்பர் கொஞ்சம் கஷ்டமா இருந்தேன்னு சொன்னால், அந்த வருடம் அந்த பேப்பர் கொஞ்சம் கஷ்டமான கேள்விகளை கொண்டிருந்தால் பிரிச்சு காட்டுறதுக்கெல்லாம் மார்க்ஸ் கிடையாது. சரி, அப்போ நமக்கு தெரியாவே, அப்ப நாம பிரிச்சு காட்டி என்ன செய்யணும்? எக்ஸாம் செய்யணும். ரைட். ஸோ கவனிங்க, முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டில் பிரிக்குது. இப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா, இந்த கோவைங்களை இந்த கோவை நேர்விகித சமன் பிரிக்கிற நேரத்தில் சமனா மாறுது. இதுங்களை இது, இதுங்களை இது, இதுங்களை இது, அப்படி என்ன செய்யணும்? பிரிச்சு காட்ட வேண்டும். சரியா? ரைட். இப்படி நீங்க என்ன செய்யணும்? பிரித்து காட்ட வேண்டும். இப்படி பிரித்து காட்டுவதற்கு மார்க்ஸ் தரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. உங்களோட பாஸ் பேப்பர் ஒரிஜினல் ஸ்கீம் நீங்க எடுத்து பார்த்தேன்னு சொன்னால், சில இயர்ஸுக்கு மார்க்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, சில இயர்ஸுக்கு மார்க்ஸ் கொடுக்கல. அப்ப நமக்கு தெரியாது. சரியா? அதனால நீங்க என்ன செய்யணும்? இதுங்களை இது, இதுங்களை இது, இதுங்களை இது, இதுங்களை இது, அந்த கோவைகளை என்ன செய்யணும்? நீங்க எழுதித்தான் ஆன்சர் பண்ணணும். சரியா? ரைட். நமக்கு ஃபைனல் எக்ஸாம்ல மார்க்ஸ் தேவை இல்லையா? அப்ப மார்க்ஸ் இழக்க கூடாதுன்னு சொன்னா நீங்க எழுதணும். சரியா? ரைட். ஸோ கவனிங்க, 2 × 4 9 எவ்வளவு வரும்? 1/4. ரைட். ஸோ கவனிங்க, 1/4 சமன் 10 இல்லாம போயிடும். நேரு சமனா மாறும். ரைட். தசம் 0 தசம் 04 இதுல பெருமானம் என்ன? 1/4 வருமா இல்லையா? இது ரெண்டு சுருக்கப்பட்ட 1/4. 1/4 எக்ஸாம் இருக்கு, 1/4 எக்ஸாம் இருக்கு. ஸோ இது சுருக்கப்பட்டால் 1/4 1/4 எக்ஸாம் இருக்கு. இது ரெண்டு வெட்டுப்படும், இது ரெண்டு வெட்டுப்படும். தச2 இது ரெண்டு வெட்டுப்படும், தச2 இது ரெண்டு வெட்டுப்படும். ஃபைனல் இது மட்டும்தான் மிச்சம். ஸோ 1/4 இது ஓராம் அடுக்கு எழுதலாம் தானே. ஸோ அப்ப எக்ஸாம் எத்தனை? 1. ஸோ ஃபைனலி எக்ஸாம் எத்தனை? 1 என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம்? ஆன்சர் பண்ணி எக்ஸாம் 1 என்று சொல்லி ஆன்சர் பண்ண முடியும். ரைட். அடுத்தது, நாங்க விரும்புற மாதிரி செய்யலாம். நாங்க விரும்புறது போலவே என்ன செய்யலாம்? எங்களை செஞ்சு கொள்ளீங்க. சரியா? ஒன்றொன்றரை பிரிச்சு நான் விரும்புற மாதிரி செய்வோம். ரைட். இப்ப நான் 2/3 எடுக்கிறேன். ரெண்டாவது சமன்பாட்டுங்கள மூணாவது சமன்பாடு. நீங்க என்ன செய்யுங்க? பிரிச்சு காட்டணும். பிரிச்சு காட்டுறது உங்களோட வேலை. சரியா? அழகோட பிரிச்சு காட்டுங்க. அழகோட பிரிச்சு காட்டுறதுக்கு மார்க்ஸ் இருக்குது. சரியா? நான் சொன்ன போல எந்த இயர் என்ன செய்வான்னு சொல்லி தெரியாது. ஸோ நமக்கு மார்க்ஸ் தேவைன்னு சொன்னா நம்ம எழுத வேண்டியதுதான். ரெண்டாவது மூணாவது இது ரெண்டும் சுருக்கப்பட்டா என்ன வரும்? 9 ரெண்டுமே வெட்டுப்படும். 10 கேன்சல். அப்போ 1 சமன் இது 4 இது 2 4 எக்ஸ் 4 2 சுருக்கினா என்ன வரும்? 2 எக்ஸாம் எடுக்கு 2 எக்ஸாம் எடுக்கு. இது ரெண்டு வெட்டுப்படும். தச2 வெட்டுப்படும். தச2 வெட்டுப்படும். தச2 வெட்டுப்படுது. ரைட். இந்த இடத்துல பிஆர் தசம் 4 மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட். தசம் 02 இவ்விடத்துல தசம் 4 இவ்விடத்துல தசம் 4 இவ்விடத்துல தசம் 4. ரைட். ஓகே. இப்ப கவனிங்க, 4 2 வெட்டப்பட்டால் 2 எக்ஸாம் இருக்கு. 2 4 வெட்டப்பட்டால் 1/2 2 4 வெட்டப்பட்டால் 1/2 வையாம இருக்கு. இது ரெண்டு வெட்டுப்படும். ரைட். 1 சமன் 2 எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? 1
எக்ஸுக்கு பதில் எத்தனை உண்டு 7 ஒண்டிங்கள் 2 y இது இங்க விரிவடும் அப்ப ஒண்டிங்கள் 2 7 ஒண்டிங்கள் 2 y ஆமல் இப்ப நாம இதை ஓராமல் இருக்கின்றது சரி அப்ப y சமன் எத்தனை 1 y சமன் எத்தனை 1 என்று சொல்லி நாங்கள் ஆன்சர் பண்ண முடியும் y சமன் 1 ரைட் இப்ப அடுத்தது கவனிங்க அடுத்ததாக கவனிங்க நாங்க விரும்புற போல செய்யலாம் 3 இங்க 4 எடுக்கலாம் அல்லது 1 இங்க 4 எடுக்கலாம் அல்லது 2 இங்க 4 எடுக்கலாம் நாம விரும்புற போல செய்யலாம் நாம விரும்புறது போலவே செய்யலாம் நான் 3 இங்க 4 எடுக்கிறேன் நான் 3 இங்க 4 எடுக்கிறேன் சரியா 3 இங்க 4 3 இங்க 4 ரைட் சோ கவனிங்க இந்த மூணாவது சமன்பாட்டை நாலாவது சமன்பாட்டையும் பிரிச்சு காட்டுக்கோங்க 9+6 2+4 என்ன வரும் 4 மடங்கு வரும் 10 கேன்சல் அடுத்த 4 சமன் 2 வெட்டுப்படும் 4 வெட்டுப்படும் 2 அப்ப என்ன வரும் இடத்துல 2 இங்க 2 z ஆமல் 2 z ஆமல் அப்ப இதை நாம எழுதலாம் 2 வர்க்கம் என்று எழுதலாம் இந்த 4 எழுதலாம் 2 வர்க்கம் அப்ப 2 z ஆமல் அப்ப z சமன் எத்தனை 2 z சமன் 2 என்று சொல்லி நாங்கள் ஆன்சர் பண்ண முடியும் அப்ப xy z இன் பெருமானம் என்ன செஞ்சிருக்கிறோம் நாங்கள் துணிந்திருக்கிறோம் சரியா இப்படி நாங்கள் என்ன செய்யலாம் ஆன்சர் பண்ணிக்கொள்ள முடியும் ரைட் சோ தெளிவாக விளங்கிக் கொள்ளும்